வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய லெசன் ஸ்டாண்டர்ட் 9 யூனிட் 3ல் வரக்கூடிய ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட். இதை எழுதினது நாதனியல் ஹாத்தன். நாதனியல் ஹாத்தன் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவரோட ஒர்க்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி, ரிலீஜியன் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இவர் மசாசூசெட்ஸில் பிறந்தவர். இவருடைய ஃபேமஸ் கோட் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியாதவன் தான் தன்னோட குலப்பெருமையும் அப்பாவோட பேரையும் ஒரு கைத்தடி மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்பான் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃபேமிலி நேமையே தன்னோட நேமுக்கு பின்னாடி இருந்து ரிமூவ் பண்ணவர். அந்தளவுக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்தவர் நம்ம நாதனியல் ஹாத்தன். நாதனியல் ஹாத்தம் எழுதின சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் 63ஆம் நம்பர் பக்கத்தை எடுத்துக்கோங்க. அங்கே கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உலகின் மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுங்க, பேஜ் நம்பர் 63. இங்கே பாருங்கள், ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. இந்த 8 பேரோட பெயர்கள் இங்கே இருக்குது. இப்போ நாம் அதில் ஒவ்வொருத்தரையாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில், எ க்ரீக் ஃபிலாசபர். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் அரிஸ்டாட்டிலோட பேரை மட்டும் சொல்லிட்டு விட போகிறதில்ல, அவர் சொன்ன ஒரு சிறந்த தத்துவத்தையும் சொல்ல போகிறேன். எ ஃப்ரெண்ட் டு ஆல் இஸ் ஃப்ரெண்ட் டு நன். எல்லோருக்கும் நண்பனாக இருக்குவான், நிஜமாவே யாருக்குமே நண்பன் இல்லை அப்படிங்கிறாரு. இன்னொன்று எஜுகேஷன் பற்றியும் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு. த ரூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் பிட்டர் பட் த ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். பேஷன்ஸ் இஸ் பிட்டர் பட் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். கல்வியின் வேர்கள் கசப்பாக இருந்தாலும் அதன் கனிகள் இனிப்பானது. பொறுமை கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அதன் பலன் இனிமையாக இருக்கும் அப்படின்னு தத்துவம் சொல்கிறாரு. அடுத்து நாம் பார்க்க போகிறது விவேகானந்தர். இவருடைய நேமை நீங்கள் அந்த பிளாங்கில் எழுதிக்கோங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன் அ டே வென் யூ டோன்ட் கம் அக்ராஸ் எனி ப்ராப்ளம் யூ கேன் பி ஷுர் தட் யூ ஆர் ட்ராவலிங் இன் அ ராங் பாத். ஒரு நாளில் உன்னால் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியலைன்னா நீ தப்பான பாதையில் பயணிக்கிற அப்படின்னு இவர் ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய கிரேட் திங்கர்ஸ் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான். இவர் என்ன கோட் சொல்கிறாருன்னு பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் ஃபர்ஸ்ட் பேர்ன் லைக் த சன். நீ சூரியன் போல் பிரகாசிக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல சூரியன் போல் எரியணும் அப்படின்னு இவர் ஒரு சிந்தனையை தெரிவிச்சிருக்காரு. 4வது பிக்சரில் இருக்கவர் புத்தர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 things cannot be long hidden: the sun, the moon, the truth. 3 விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சி வச்சிருக்க முடியாது. அதில் 1 சூரியன், 2வது சந்திரன், அடுத்து உண்மை. அப்போ உண்மையை எவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வச்சுருக்காருன்னு பாருங்கள். நாமெல்லாம் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புத்தர் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் நம்ம கிரீஸ் தத்துவ ஞானி பிளாட்டோ. இவர் என்ன சொல்கிறாருன்னா, த ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் விக்ட்ரி இஸ் டு பி கான்குவர் யோர் செல்ஃப். டு பி கான்குவர்டு பை யோர் செல்ஃப் இஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் மோஸ்ட் சேம்ஃபுல் அண்ட் வைல். உன்னை நீயே வெற்றி கொள்வது தான் சிறந்த மற்றும் முதன்மையான வெற்றி. அதை தவிர்த்து உன் மனம் உன்னை வெற்றி கொண்டால் அதைவிட அசிங்கமும் கேவலமும் தீமையும் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் இந்த வார்த்தையை இவர் இப்படி ஒரு தத்துவமாக சொல்லியிருக்காருனா, இன்றைக்கி இருக்க மாணவர்கள் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள பல டீவியேஷன் மைண்ட் டீவியேட் ஆகும். இதை செய்யலாம், அதை செய்யலாம் அப்படின்னு. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் உங்களை வெற்றி கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பாடங்களை நீங்கள் புறக்கணிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? மார்க் இல்லாமல் போகுது, கடைசியில் சீட் இல்லாமல் போகுது, வாழ்க்கையிலும் ஜெயிக்க முடியாத நிலைமை போகுது. அதனால தான் சொல்கிறாரு, எவன் ஒருவன் தன்னை அடக்கியாளும் சக்தியோடு இருக்கிறானோ அவனே உலகின் மிகச்சிறந்த வெற்றியாளன் என்று பிளாட்டோ சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் என்ன சொல்கிறாரு, இன் த மிடில் ஆஃப் டிஃபிகல்ட்டி லைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நம்மளுடைய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சர் சி.வி. ராமன். இவர் என்ன கோட் சொல்கிறார் பாருங்க. ஐ ஃபீல் இட் இஸ் அன்நேச்சுரல் அண்ட் இம்மார்டல் டு ட்ரை டு டீச் சயின்ஸ் டு சில்ட்ரன் இன் அ ஃபாரின் லாங்குவேஜ். தே வில் நியூ த ஃபேக்ட் பட் தே வில் மிஸ் த ஸ்பிரிட். குழந்தைகளுக்கு அறிவியலை அவர்களுடைய தாய்மொழியில் கற்றுக் கொடுக்காம
ஒரு ஃபாரின் லாங்குவேஜில் கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை அறிஞ்சுக்குவாங்களே தவிர அதன் சாராம்சம் அந்த உயிர்ப்புத்தன்மை அவங்களுக்கு போய் சேராது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய்மொழிக்கு இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுலேயுமே தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்டியூட்னு உங்களை நான் 10 தடவை சொன்னால் கூட உங்களுக்கு அது சென்ஸ் ஆகாது. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம செந்தமிழில் வாடா அப்படின்னு சொன்னால் சுறுசுறுன்னு ஏறும். இதுதான் நம்ம சி.வி. ராமன் சொல்கிற ஸ்பிரிட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவர் சாக்ரட்டிஸ். இவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஐ கான் டீச் எனிபடி எனிதிங், ஐ கேன் ஒன்லி மேக் தெம் திங்க். என்னால் உலகத்தில் இருக்க யாருக்குமே எதையுமே கற்றுக் கொடுக்க முடியாது, ஆனால் என்னால் அவங்கள யோசிக்க வைக்க முடியும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு. சாக்ரட்டிஸ் மட்டும் இல்லை, இங்கே டீச்சர்ஸ்க்காக ரெப்ரசன்ட் பண்ணி நானும் சொல்கிறேன். எங்களால் உங்களை யோசிக்க வைக்க தான் முடியும், எங்களால் உங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஸ்பிரிட்டை வளர்த்துக்கிட்டு இன்னும் தொடர்ந்து இந்த பாடங்களை கவனிக்க தயாராக இருக்கணும். ஐசக் நியூட்டன் த இன்ஜீனியஸ் சயின்டிஸ்ட், இது எழுதினது நாதனியல் ஹாத்தன். இவர் தான் நம்ம சர் ஐசக் நியூட்டன், மேத்தமெட்டிஷியன் அண்ட் அஸ்ட்ரானமர். இவர் கிறிஸ்மஸ் தினத்தன்று 1642ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள ஊல்ஸ்டோர்ப் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். ஐசக் நியூட்டனோட அப்பா பேர் ஐசக் நியூட்டன் எஸ்ஆர், அவங்க அம்மாவோட பேர் ஹானா ஐஸ்கஃப். நியூட்டன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. பிறந்து பச்சை குழந்தையாக இருக்கக்கூடிய நம்ம நியூட்டனை உத்து பார்க்குற அவங்க அம்மா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இந்த உலகம் பிறந்த காலத்திலேருந்து மர்மமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை இவன் விளக்குவான் அப்படின்னு. ஐசக்கோட அப்பா இறந்து போகிறாரு. இதனால் திருமதி நியூட்டன் என்ன பண்ணுறாங்க, ஒரு மறுமணம் செஞ்சுக்கிறாங்க ஒரு மதகுருமாரை. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க வடக்கு வித்தாமில் போய் வாழ போயிடுறாங்க. ஆனால் ஐசக் தனித்து விடப்படுறாரு. அவரை அவங்களுடைய பாட்டி தான் கனிவாக பார்த்துக்கிறாங்க. பாட்டியோட பராமரிப்பில் விடப்பட்ட ஐசக் பள்ளிக்கு போகிறாரு. அவருடைய ஆரம்ப ஆண்டுகளில் ஐசக் அனைத்து இயந்திர தொழிலும் தனது புத்திசாலித்தனமான திறமையை காட்டுறாரு. இதுதான் இவர் படித்த கிங் ஸ்கூல். நம்மளோட புக்கில் இல்லைம்மா, நம்ம ஐசக் நியூட்டன் படித்தது கிங் ஸ்கூல். அடுத்து அவர் படித்தது என்னென்னா பாருங்கள், ட்ரினிட்டி காலேஜ். இங்கே தான் அவர் காலேஜ் படிப்பை படித்தார். அடுத்து கேம்பிரிட்ஜ் போனார். அங்கே 1661 வரைக்கும் படித்தார். ஐசக்கோட கையில் உளிகள் மற்றும் சிறிய கருவிகள், பல்வேறு அளவிலான மரக்கட்டைகள் எப்பவுமே இருக்கும். இதெல்லாம் கொண்டு அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு கட்டுரைகள்லாம் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இவரோட திறமையை பார்த்தா அண்டை வீட்டார் அவளை பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வயசான பாட்டி நம்ம ஐசக்கை பற்றி பேசுகிறதுக்கு சலிச்சுக்கவே இல்லை. என்னோட பேரன் அப்படி செய்வான் இப்படி செய்வான்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஐசக் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அவருக்கு மூலதனத்தை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஐசக் இந்த உலகில் என்ன செய்வார்னா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி பெரிய பணக்காரராக இருப்பார் அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவருடைய கண்டுபிடிப்புகள் இருந்தது. காலகட்டத்தில் ஐசக்கை பார்க்குறவங்க இவன் பிறக்கும் போதே கையில் உளி அண்டு சுத்தியலோடைய பிறந்திருப்பானோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் எப்பவும் டூல்ஸும் கையுமாவே இருந்திருக்காரு. ஐசக்கோட பாட்டி ஐசக்குக்கு கணிதத்தில் மட்டும் இல்லை, இயந்திர திறமையும் இருக்குது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லாமல் இருந்தாங்க. அதனால் ஒரு கடிகார தயாரிப்பாளரிடம் பயிற்சியாளராக நம்ம ஐசக்கை சேர்த்து விடுறாங்க. அங்கே அவர் தன்னைத்தானே மெருகேற்றிக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி நம்பினாங்க. டான்ஸின் உருவங்கள், தொகுப்பு கொண்ட ஆர்வமுள்ள காக்டஸ், மணி அடிக்கும்போது டைல் பிளேட்லேருந்து வெளியாகக்கூடிய உருவங்கள், கடிகாரத்தின் குறுக்கே பயணம் செய்யும் ஊசல், அலைகள் மேலும் கீழும் எரிந்ததால் காணப்படும் கப்பல் துறை தயாரிப்பு போன்ற பல துறைகளில் தன்னை அர்ப்பணிக்க அங்கே அதுதான் அவருக்கு உதவியாக இருந்துச்சு. இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத சக்கரம், எடைக்கல், இது போல் இருக்கக்கூடிய கடிகாரங்களை விட்டுட்டு தண்ணி வீழ்றதுனால எப்படி ஒரு கடிகாரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு அங்கே இருக்க மக்கள்களை ஆச்சரியப்படுத்தினார். ஐசக் நீர் கடிகாரத்தை தவிர சூரிய கடிகாரத்தையும் செஞ்சார். இதனால் அவங்க பாட்டி நேரம் தெரிஞ்சுக்க முடியாமல் போனதே இல்லை. ஏன்னா நீர் கடிகாரம் நிழல்லையும், சூரிய கடிகாரம் சூரிய ஒளியிலையும் அவருக்கு நேரத்தை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஐசக் வசித்த ஊல்ஸ்ட்ரோப் வீட்டோட ஒரு மூலையில் இன்றைக்கும் அந்த சன்டைல் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஐசக் மிக சிறந்த வழிகளில் அறிவை பெறுவதற்கான அற்புதமான ஆசிரியரை கொண்டிருந்தார். உதாரணமாக காற்றின் வலிமையை கண்டறிய அவர் என்ன முறையை கையாண்டார் தெரியுமா? அவர் காற்றுக்கு எதிராக குதிச்சிருக்காரு. அந்த தாவலின் மூலம்
அவர் தாண்டிய அந்த நீளத்தின் மூலம் அதை கணக்கீடாக கொண்டு அவரால் ஒரு மென்மையான காற்று, ஒரு வேகமான காற்று அல்லது ஒரு புயலின் சக்தியை கணக்கிட முடியும் என்று அவர் கண்டறிகிறார். இது மாதிரி அவர் சிறு வயசுலேருந்தே அவர் சில விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் கூட தொடர்ந்து தத்துவத்தின் ரகசியங்களைத்தான் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. அவரோட பாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு காற்றாலை இருக்குது. அந்த காற்றாலை ஒரு புதிய திட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஐசக் என்ன செய்வார் அப்படின்னா, அடிக்கடி அங்கே போய்கிட்டே இருப்பார். இதுதான் அவருடைய வழக்கமாகவே இருந்துச்சு. ஐசக் அந்த காற்றாலைக்குள்ளே போய் அதன் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்கிறதுல தன்னுடைய வாழ்நாளில் முழு நேரத்தையுமே, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா அதை முழுக்க முழுக்க அதுக்காகத்தான் அங்கே செலவிட்டிருக்காரு. ஆலை ஓய்வில் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், உள்ளே போய் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இயந்திரங்களை துருவி துருவி பார்த்துருக்காரு. காற்றால் அமைந்த அதன் பாய்மரங்கள் எப்படி அமைக்கப்பட்டுச்சு, ஆலை கற்கள் சுழலும் போது அது எப்படி செயல்முறை செய்யுது அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஹாப்பர் அப்படின்ற ஒரு மெஷின்குள்ளே என்ன பண்ணுறாரு, தானியத்தை போடுறாரு. அது எப்படி நசுங்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. அதன் கட்டுமானம் பற்றின முழு அறிவை அடைஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கருவிகளை மறுபடியும் கையில் எடுத்துக்கிட்டு வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப பிஸியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பாட்டிக்கும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஐசக்னா என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர் காற்றாலை மாதிரியே ஒரு சிறிய மாதிரியை உருவாக்குறாரு. அது அளவில் ரொம்ப பெரிதாக இல்லாட்டி போனாலும் கூட அணில்களை பிடிக்கிறதுக்கு சிறுவர்கள் வைப்பாங்க இல்லையா, ஒரு பெட்டி பொறி, அந்த அளவுக்கு அது இருக்கும்னு நம்ம நாதனியல் ஹாத்தம் கருதுறாரு. ஆயினும் மில்லோட ஒவ்வொரு பகுதியும் அதன் இயந்திரங்களும் முழுமையாக இருந்திருக்கு. அவர் சின்னதாக தான் செஞ்சுருக்காரு அந்த விண்மில்லை. ஆனால் அதில் அந்த காற்றாலைக்குள்ளே என்னென்ன இயந்திரங்கள் இருந்துச்சோ அது முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதன் சிறிய பாய்மரங்கள் கைத்தறியால் நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. மேலும் மில் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காற்று வீசுகிற திசையில் வைக்கப்படும் போது வேகமாக சுழன்றிருக்கு. ஐசக் வாயால் ஃபூன் ஊதுனா கூட அந்த காற்று அந்த வீசின சக்தியை வச்சு அந்த பாய்மரம் இயங்குறதுக்கு போதுமானதாக இருந்திருக்கு. ஒரு சிறிய கோதுமை தானியங்களை அதுக்குள்ளே போட்ட உடனே அது கொஞ்ச நேரத்தில் வெள்ளை பனி மாவு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு அந்த காற்று இயந்திரத்தை அவர் ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைச்சிருந்திருக்காரு. ஐசக்கோட விளையாட்டு தோழர்கள் அந்த புதிய காற்றாலையை பார்த்த உடனே மயங்கி போனாங்க. இந்த உலகத்திலேயே அழகாகவும் அற்புதமாகவும் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சாங்க. ஐசக் வடிவமைச்ச அந்த ஆலை தனக்கு சொந்தமான ஒன்று அப்படிங்கிறத நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐசக்கிட்ட கேட்டாங்க, இதில் நீ ஏதோ ஒன்றை மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசக் உடனே திருப்பி கேட்குறாரு, மில்லோட கூரையிலேருந்து அடித்தளம் வரைக்கும் நான் எதையுமே மறக்கலையே, அப்புறம் என்னத்தை நான் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ எல்லாத்தையுமே சரியாக தான் செஞ்ச, ஆனால் மில்லர் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறாங்க. மில்லர் எங்கே அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட உடனே அவரால் ஒரு சின்ன பொம்மையை செஞ்சு அங்கே வச்சு அதை பூர்த்தி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யலை. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு பொம்மை ஒரு மில்லர் செய்யக்கூடிய அத்தனை வேலையும் செய்யாது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இரவு பகல் பாராமல் கணிதம் தத்துவம் அப்படின்னு அவர் தன்னுடைய ஆராய்ச்சியிலேயே மூழ்கிக்கிட்டே இருந்தார். அவருக்கு விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை தெரியணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் இருந்துட்டு இருந்தார். அப்போது அவருக்கு வயது 14. அப்போது அவருடைய அம்மாவின் 2வது கணவரும் இறந்து போகிறாங்க. ஐசக்கோட அம்மாவோட 2வது கணவர் இறந்ததால் தன் மகன் ஐசக் பள்ளியில் படிக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க. ஊல்ஸ்டார்ஃபில் இருக்க தன்னோட பண்ணையை அவன் நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பண்ணையில் அவன் வேலை செய்கிறதுனால வரக்கூடிய வருமானம் தன் குடும்பத்துக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய ஐசக்கோட பள்ளி படிப்பை நிறுத்தி அவரை பண்ணையில் வேலைக்கு வைக்கிறாங்க. அவர் ஒரு விவசாயியாக மாறுறாரு. அந்த விவசாயத்து மேலே அவர் எவ்வளவோ கவனம் செலுத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனாலும் அவர் மனம் அறிஞராக மாறுறதில் மட்டும்தான் விருப்பத்தை காட்டுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா அவரை பள்ளிக்கு போக அனுப்புகிறாங்க. பின்னர் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு போகிறாரு. ஒளியின் தன்மையை முதல்ல கண்டறிஞ்சவர் நம்ம ஐசக் தான். அவருடைய சூரிய ஒளி கடிகாரம் தான் இதுக்கு ஒரு சாட்சியாக இருந்துச்சு. எப்போ அவர் தலையில் ஒரு ஆப்பிள் விழுந்துச்சோ அதன் மூலம் புவியீர்ப்பு சக்தியையும் கண்டறிகிறாரு. ஐசக்கோட நிறைய கண்டுபிடிப்புகள் இன்றும் உலகளவில் பெரிதாக பேசப்படுது. அவர் ஒரு காற்றாலையை கண்டுபிடிச்சப்போ அவருக்கு வயது 7 வயது தான். அந்த அளவுக்கு அவர் அறிவு ஜீவியாக இருந்தார்.
அது மட்டும் இல்லாமல் வானியல் சாஸ்திரத்திலையும் அவர் மிகச்சிறந்து விளங்கினார். இப்படி ஒரு சிறந்த மனிதன் நமக்குள்ளே இருந்தார், நம்மளோட வாழ்ந்தார், நமக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை வழங்கி இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐசக் நியூட்டனோட கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எவ்வளவோ பேர் அவர் வாழ்க்கையில் அவர் அனுபவித்த எந்த இன்னல்களையும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இன்றைக்கி மாணவர்கள் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய எதுவுமே கஷ்டமாக இருக்காது. என்னோட கதையை பார்த்தோம். இனி டிவேர்ட்ஸ், மைண்ட் மேப், கன்சாலிடேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் டிவேர்ட்ஸாக உங்களுக்கு கடினமான வேர்டுகளை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளாசரிஸில் இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸையே டிவேர்டாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மைண்ட் மேப். மைண்ட் மேப் பாருங்கள். ஐசக் நியூட்டன் பற்றி ஒரு மைண்ட் மேப் இங்கே இருக்குது. இதை நீங்களும் உங்களுடைய நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பார்ட்டாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஐசக் நியூட்டனுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ப்ளரேஷன், ஒரு இதை தேடுறது, எக்ஸ்பிரிமெண்ட், பரிசோதித்து பார்க்குறது, என்கொயரி, அதன் மேலே தீவிரமாக ஆய்வு செய்து உண்மைகளை கண்டறிகிறது, அப்ரோச், அணுகுமுறை. அப்போ ஐசக் நியூட்டன் இந்த 4 குவாலிட்டிஸை தன்னுடைய லைஃப் முழுக்க காட்டியிருக்காரு. இதில் ஒரு குவாலிட்டியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது எக்ஸ்ப்ளரேஷன். எக்ஸ்ப்ளரேஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள். டாட் செல்ஃப், சுயமாக கற்றுக்கிறது, எஜுகேட்டட், கல்வி அறிவோடு இருக்கிறது, டிஸ்கவரி, கண்டுபிடிக்கிறது, சிங்கிள் மைண்டட், எடுத்த காரியத்தை ஒரே சிந்தனையோடு செஞ்சு முடிக்கிறது, ஃபோக்கஸ், ஒரு இது மேலே நம்ம கவனம் செலுத்துறது, டெடிகேஷன், அர்ப்பணிப்பு உணர்வோடு எதையும் கவனிக்கிறது, ரெஃபரன்ஸ், நாம் இதுக்கு எதெல்லாம் ரெஃபர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. இது எல்லாமே எக்ஸ்ப்ளரேஷனில் வரும். இதுதான் ஒன் ஆஃப் த குவாலிட்டி ஆஃப் ஐசக் நியூட்டன். நெக்ஸ்ட் ஒரு குவாலிட்டி வருது, நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டிங் கேட்ஜெட்ஸ், டிவைசஸ், நாம் என்னென்ன கருவிகள் தேவைப்படுதோ அதை நாம் முதல்ல என்ன பண்ணணும், எடுத்து வச்சுக்கணும் அல்லது உருவாக்கணும். ஹேண்ட்ஸ் ஆன், பில்டிங், ப்ராக்டிக்கல், நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிக்கலுக்கு தயாராகணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம வாயிலே சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு மெக்கானிக்கல் மாடல்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ட்ராயிங், ஸ்கெச்சஸ், டிசைனிங், இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவருடைய குவாலிட்டி மூலமாக நமக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஐசக் நியூட்டன், அப்ரோச். அப்ரோச்சில் என்ன இருக்குன்னு பாருங்கள். சைலன்ஸ் திங்கிங், நாம் மனதுக்குள்ளேயே ரொம்ப திங்கிங்கில் எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு திங்கிங் சொல்கிறாரு. அந்த திங்கிங் சைலண்ட்டாக இருக்கணும், சாலிட்யூட்டாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கண்டெம்ப்ளேஷனாக இருக்கணும், எக்ஸ்ப்ளோரேட்டரியாக இருக்கணும். இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. நம்மளுடைய திங்கிங்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. காம்பினேஷன், நம்ம எதை காம்பினேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை திங்க் பண்ணமோ அதை காம்பினேட் பண்ணுங்கள், ப்ராக்டிக்கலை ஆர்கனைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போங்க. ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள், அதை காம்பினேட் பண்ணுங்கள், தென் ப்ராக்டிக்கல் ஆக்குங்க, தென் ப்ராசஸ் பண்ணுங்கள், அப்புறம் கேப்சர் பண்ணுங்கள், என்ன ரைட் பண்ணீங்க அப்படிங்கிற நோட் புக்ஸ், ப்ராக்டிஸ் புக் அதெல்லாம் வச்சு கேப்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு சிறந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறாரு. ஐசக் நியூட்டனோட நெக்ஸ்ட் குவாலிட்டி என்கொயரி. என்கொயரி பாருங்கள். அசம்ஷன், எக்ஸிஸ்டிங் அப்படின்னு 2ஆக பிரியுது. அசம்ஷன்லாம் என்ன அப்படின்னா நாம் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே கேள்விகள் கேட்கணும். கேட்ட கேள்விகளுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், சவால்கள் வருது அப்படிங்கிறதை நம்ம முன்கூட்டியே தீர்மானிக்கணும். அந்த என்கொயரியில் அடுத்து இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங். இந்த எக்ஸிஸ்டிங்கில் என்னென்ன கிளை பிரியுதுன்னு பாருங்கள். நாலேஜ், அறிவு இருக்கணும், இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், அதன் மேலே நமக்கு திங்கிங் இருக்கணும், அதோட பாஸ்ட் என்ன, கரண்ட் என்ன, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஐசக் நியூட்டனோட குவாலிட்டி. அதனால தான் அவர் சக்சீட் ஆகிருக்காரு. இப்போது நாம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போகிறோம். ஒரு கேள்வியாக உங்களுக்கு வரும், நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்போது கைண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன? ஆப்போசிட் ஆஃப் த வேர்டு கைண்ட். Second question, opposite of taste. Then third one, opposite of possessed. The fourth one, the opposite of usually. Do you know the answer? Type the answer. Shall we check the answer? The first one, kind opposite cruel, taste opposite distaste, possessed opposite lacks, usually opposites rarely. Students, write down these points in your textbook. We are going to discuss the answers for the questions given in your textbook. Be ready to write down the answers. Answer the following questions in 1 or 2 sentences. The first question,
Who was taking care of Newton after his father's death? நியூட்டனோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரை கேர் பண்ணிக்கிட்டது யார் அப்படின்னா ஹிஸ் கிராண்ட் மதர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர் டெத். அவங்களோட பாட்டிமா தான் நம்ம நியூட்டனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. Question number 2. What did Isaac manufactured at his young age? அவர் குழந்தையாக இருக்கும்போது என்னென்ன கண்டுபிடிச்சாரு? Isaac manufactured a set of little tools and saw of various sizes. அவர் சாஸ் கண்டுபிடிச்சாரு, லிட்டில் டூல்ஸ் கண்டுபிடிச்சாரு. இதுதான் ஐசக் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கண்டுபிடிச்ச பொருள்கள். Now question number 3. How did the young boy find the strength of the wind? அந்த குழந்தையாக இருக்கும்போது காற்றின் சக்தியை அவர் எப்படி அறிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், காற்றடிக்கும்போது அவர் காற்றுக்கு எதிராக தாவுறாரு. தாவுனது மூலமாக அந்த தாவலில் அது மென்மையான காற்றா வன்மையான காற்றா புயல் காற்றான்னு அதோட சக்தியை அறிஞ்சிக்கிட்டாரு. Question number 4. Why were his friends attracted by the windmill? ஏன் அவங்களுடைய நண்பர்கள் அதை அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா, இந்த குழந்தைகள் எல்லாமே சின்ன குழந்தைகளாக இருந்து விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தன் வயதுள்ள ஒருத்தன் ஒரு விண்மில்லை கண்டுபிடிச்சிட்டான். அது பார்க்க ரொம்ப ப்ரிட்டியாகவும் ஒண்டர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க அட்ராக்ட் பண்ணப்பட்டாங்க. நெக்ஸ்ட் question number 5. How was he honored by the king? அரசர் அவரை எப்படி பெருமைப்படுத்தினார் அப்படின்னா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஹானர் ஆஃப் நைட்ஹுட். நைட்ஹுட் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்து பார்லிமெண்ட்டில் அவரை ஒரு உறுப்பினராகவும் ஆக்கி நம்ம அரசர் அவரை பெருமைப்படுத்தினார். இப்போது நாம் பேராகிராஃப் அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3 டீட்டெயில்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு தான் இப்போ நாம் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் பேராகிராஃப் என்னன்னு பார்ப்போம் வாங்க. எதற்காக நியூட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டிக்கிட்ட நியூட்டனை கொண்டு போய் ஒரு வாட்ச் தயாரிக்கிற கம்பெனியில் அப்ரண்டிஸாக விட சொன்னாங்க? இப்போ நம்ம பதிலை பார்க்கலாம். இன் ஹிஸ் ஏர்லி இயர்ஸ் நியூட்டன் வாஸ் chiefly remarkable in his ability to invent things. அவருடைய சின்ன வயசுலேயே எந்த பொருளையும் கண்டுபிடிக்கக்கூடிய சக்தியோடு தான் நம்ம ஐசக் இருந்தார். He had manufactured a set of little tools and saws of various sizes. அவர் அந்த சின்ன வயசுலேயே நிறைய டூல்ஸையும் கருவிகளையும் நிறைய சாஸையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. With the help of these things he invented curious articles at which he worked with so much skill. இதன் மூலமாக அவர் நிறைய பொருள்களை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் நம்ம ஐசக் நியூட்டனோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை கொண்டு போய் வாட்ச் தயாரிக்கக்கூடிய மேனுஃபேக்சர் கிட்ட அப்ரெண்டிஸாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ்லேயும் ஒரு நல்ல ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் இவர் அங்கே போய் அப்ரெண்டிஸாக இருந்தால் அவரால் என்ன பண்ண முடியும்னா தன்னை டெவலப் பண்ணிக்க முடியும், தன்னோட ப்ரொஃபஷனலையும் அவரால் என்ன பண்ணிக்க முடியும், நல்லா என்ரிச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க தன்னோட ஃப்ரெண்ட் ஐசக் அங்கே ஒரு கிளாக் மேக்கிங் கம்பெனியில் அப்ரெண்டிஸாக இருக்கணும்னு டிசைட் பண்ணி அதை அவங்க கிரானிக்கு சொல்லியிருப்பாங்க. Question number 2 பேராகிராஃபில் கேட்டிருக்காங்க, நம்ம விண்மில் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம நியூட்டன் கற்றுக்கிட்டாரு. விண்மில் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நியூட்டன் எப்படி கற்றுக்கிட்டாருன்னா, நியூட்டன் frequently went to the windmill that operated on a new plan. ஒரு புதிய திட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த அந்த விண்ட்மில் காற்றாலை இருந்த இடத்துக்கு அடிக்கடி போக ஆரம்பித்தார். He spends hours in examining the various parts of the windmill. அவர் அந்த விண்மில்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டையுமே உட்காந்து என்ன பண்ணார், மணிக்கணக்கில் ஆராய்ஞ்சார். When the mill was not working, he examined its external machinery, internal machinery. ஸோ அந்த ஆலை இயங்காமல் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்னா அந்த மெஷினரியோட இன்டர்னல் பார்ட்டெல்லாம் உள்பாகங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் எக்ஸாமின் பண்ணார். When he examined its internal machinery, the windmill's broad sails were in motion by the wind. அந்த பெரிய காற்றாலை காற்றின் சக்தியில் தான் இயங்குது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. நியூட்டன் எக்ஸாமின்டு த ப்ராசஸ் பை விச் த மில் ஸ்டோன்ஸ் ரிவால்வ்ட் அண்ட் க்ரஷ் த கிரைன்ஸ்.
அந்த மில் இயங்கும்போது அதுக்குள்ளே போடக்கூடிய தானியங்கள் எப்படி மாவாக கொட்டுது அப்படிங்கிறதையும் பார்க்குறாரு. இதை எதுக்குள்ளே அவர் போட்டார்னா ஹாப்பருக்குள்ளே தான் போடுவார். Thus Newton gained a thorough knowledge of the construction and operation of the windmill. இதன் மூலமாக மட்டும்தான் அவர் காற்றாலை எப்படி கட்டப்பட்டிருக்கு, எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, அது எந்த முறையில் இயங்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. சார் ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் என்னென்ன, அதை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்னென்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சார். அதில் முக்கியமான ஒன்று லாஸ் ஆஃப் மோஷன். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே லாஸ் ஆஃப் மோஷன் இல்லாமல் ஒரு பாடமும் இல்லை. அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ் இன்வென்ஷன் இன்க்ளூடிங் லேயிங் த கிரவுண்ட் ஒர்க் ஃபார் த டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் மேக்ஸில் இருக்குது இல்லையா, அதோட இன்வென்டர் இவர் தான். ஹிஸ் இன்வென்ஷன் இன் மெக்கானிக்ஸ் அண்ட் கிராவிடேஷன் வேர் சம்மரைஸ் இன் பிரின்சிபியா. ஸோ இவருடைய அந்த புவியீர்ப்பு சக்திக்காக அவர் கண்டுபிடிச்சது அந்த மெக்கானிசம், இது எல்லாமே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், அவரை கண்டுபிடிச்ச இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், பயோனாமினல் தியரம், இதெல்லாம் இவரோட கண்டுபிடிப்பு தான். இது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பும் இந்த பயோனாமினல் தியரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த நேச்சர் ஆஃப் லைட். ஒளியின் தன்மையை முதல்ல அறிஞ்சவர் இவர் தான். He invented the reflecting telescope which was used to view and map out of orbits of the planet. அவர் கண்டுபிடிச்ச அந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் மூலமாக தான் இந்த கிரகங்கள், அதை சுற்றி வரக்கூடிய கோள்கள் எதையுமே அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. He also used his theory of gravity to calculate the elliptical orbits of planets around the sun and accurately. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம ப்ராக்டிக்கல் ஜோனுக்குள்ளே வர்றோம். இது வரைக்கும் நீங்கள் பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் ஜோனில் வரக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் நீங்கள் உடனடியாக பதில் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ண முடியும். Isaac was made a member of parliament and received the honor of knighthood from the king. பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆகி நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினார் ஐசக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ட்ரூவா ஃபால்ஸா? கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. Shall we check the answer? Yeah, right answer. Next. Isaac felt pride in the vastness of his knowledge. ஐசக் தன்னைக்கிட்ட இருக்கக்கூடிய பறந்து விரிந்த அந்த அறிவை பார்த்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அப்படி அவர் ஃபீல் பண்ணலை. ஸோ த ஆன்சர் இஸ் ராங். His mother knew very well that he was destined to explain many matters which had been a mystery ever since the creation of the world. அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து புதிராகவே இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அவன் முடிவு கட்டுவான், நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பான் அப்படின்னு அவங்க அம்மா அவரை நம்பினாங்க. இது உண்மையா பொய்யா? வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இது தெரியாது. He was first to find out the nature of light. ஒளியின் இயல்பை தன்மையை ஃபஸ்ட்டு ஒளியின் இயல்பு தன்மையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நம்ம ஐசக் தான். இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. Isaac Newton was born on Christmas Day. Isaac Newton was born on Christmas Day. True or false? True. Right answer. Isaac possessed a wonderful faculty of acquiring knowledge. இதில் possessed அப்படிங்கிற வேர்டுக்கு இங்கே கீழே இருக்கிறதுல எது மீனிங்? possessed அப்படின்னா owned. நீங்கள் டைப் பண்ணுற ஆன்சரை மட்டும்தான் இங்கே நான் ரீட் பண்ணுறேன். He had constructed a model of the box traps sundial windmill. இதில் எதை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க? windmill. செக் பண்ணலாம்.
Right answer. An apple falling on his head lead him to discover the dash. அவர் தலைமையில் விழுந்த ஒரு ஆப்பிள் எதை கண்டுபிடிக்க அவருக்கு உதவுச்சு? ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட், லெங்த் ஆஃப் ட்ரீ, ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்க தான் உதவுச்சு. செக் பண்ணலாம். ரைட் ஆன்சர். Isaac will do well in the world and be a rich man before he dies. Right answer. Isaac Newton was born on Ramjan, Deepavali, Christmas. The right option, Christmas. நெக்ஸ்ட் 3 questions அந்த லெசனில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. அதையும் நம்ம இந்த ப்ராக்டிஸ் ஜோனில் சேர்த்து பார்த்துடலாம். ஐ கேம் டு யூ வைஸ் மேன் ஃபார் அன் ஆன்சர் டு மை கொஸ்டின். அறிவு ஜீவியே, என்னுடைய கேள்விகளுக்காக பதிலை தேடி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது யாரு? கிங். தட் இஸ் ரைட் ஆன்சர். யூ ஹாவ் ஆல்ரெடி பீன் ஆன்சர்டு. உனக்கு பதில் எப்பொழுதோ வழங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னது யாரு? ஹெர்மிட், அந்த முனிவர். யூ டோன்ட் நோ மீ பட் ஐ நோ யூ. உனக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றை தெரியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த தாடி வச்ச பியர்ட் மேன். ஹியர் கம்ஸ் சம் ஒன் ரன்னிங். இங்கே யாரோ ஒருத்தர் ஓடி வர்றான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னது யாரு? ஒர்க்கர். ஹியர் கம்ஸ் சம் ஒன் ரன்னிங் அப்படின்னு சொல்றது யாரு? ஹெர்மிட். லெட் மீ டேக் த ஸ்பேட் ஒர்க் அ வைல் ஃபார் யூ. இந்த மண் கொத்தை எடுத்து நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் வேலை செய்கிறேன்னு சொன்னது யாரு? அரசர், கிங். பை சீயிங் த பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப் வி கான்ட் மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல். பை சீயிங் த பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப் வி கேன் மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல் தான் ரைட்டான சென்டென்ஸ். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஒன் கைண்ட்லி தாட் வில் மேக் அவர் லைஃப் பெட்டர். ஒரு கைண்ட் தாட் வந்து நம்ம லைஃப் என்ன பண்ணோம்? பெட்டராக மாற்றும். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. வி டோன்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல் பட் ட்ரூ இஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல். ஒன் should be brave enough to face the challenges of life. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பிரேவ்னஸ் இருக்கணும். தட் இஸ் ட்ரூ. ரைட் ஆன்சர். வி ஷுட் மேக் லைஃப் ஒர்த் வைல். நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கணும். ட்ரூ. ஐ ரேன் ஃபாஸ்ட். நான் வேகமாக ஓடினேன். ஐ மிஸ்டு த பஸ். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ which conjunction is right here? But I ran fast but I missed the bus. That is right. You work hard. நல்ல கடினமாக உழை. You will not succeed. நீ ஜெயிக்க மாட்ட. அப்போ பாருங்கள், நல்லா உழைச்சா நம்ம ஜெயிப்போம். ஆனால் இங்கே ஜெயிக்கலைன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? நீ நன்றாக உழைக்கவில்லை என்றால் நீ தோர்த்து போய்விடுவாய். You will not get succeed. It's okay, unless is the right answer. He is not only a writer but also an actor. Check the answer. Right answer. He is absent because he is ill. He is absent because he is ill. That is right answer. He is poor. Though he is poor, he is honest. Sir Isaac Newton. He was a scientist, mathematician,
an astronomer. He was born on January 4, 1643, in Woolsthorpe, England. His father's name was Isaac Newton Sr. and mother's name was Hannah Ayscough. His father was a farmer and had died 3 months before Newton's birth. His mother remarried when Isaac was 3 years old and left young Isaac in the care of his grandparents. Isaac attended school, where he was an adequate student. At one point, his mother tried to take him out of school so he could help on the farm, but Isaac had no interest in becoming a farmer and was soon back at school. Newton attained his preliminary education from the King's School in Grantham, where he excelled and achieved the top rank. He then enrolled himself as a sizar at the Trinity College, Cambridge, in 1661. The young Isaac Newton is sitting in his garden when an apple falls on his head, and, in a stroke of brilliant insight, he suddenly comes up with his theory of gravity. He would spend much of his life at Cambridge, becoming a professor of mathematics and a fellow of the Royal Society. He eventually was elected to represent Cambridge University as a Member of Parliament. Isaac had to leave Cambridge from 1665 to 1667 because of the Great Plague. He spent these 2 years in study and isolation at his home in Woolsthorpe, developing his theories on calculus, gravity, and the laws of motion. In 1696, Newton became the Warden of the Royal Mint in London. He took his duties seriously and tried to get rid of corruption as well as to reform the currency of England. He was elected President of the Royal Society in 1703 and was knighted by Queen Anne in 1705. In 1687, Newton published his most important work, called The Philosophiae Naturalis Principia Mathematica. In this work, he described the 3 laws of motion, as well as the law of universal gravity. This work would go down as one of the most important works in the history of science. It not only introduced the theory of gravity, but defined the principles of modern physics. Outlined in the Principia, his theory about gravity helped to explain the movements of the planets and the Sun. This theory is known today as Newton's law of universal gravitation. Newton's laws of motion were 3 fundamental laws of physics that laid the foundation for classical mechanics. Newton invented a whole new type of mathematics, which he called fluxions. Today we call this math calculus, and it is an important type of math used in advanced engineering and science. In 1668, Newton invented the reflecting telescope. This type of telescope uses mirrors to reflect light and form an image. Nearly all of the major telescopes used in astronomy today are reflecting telescopes. He died at March 31, 1727, in London, England, at the age of 84. To every action, there is always opposed an equal reaction, said Isaac. மாணவர்கள் உங்கள் வருகை பதிவேட்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துவிட்டு வகுப்பை விட்டு வெளியேறவும். உங்கள் வகுப்பு இனிதே நிறைவடைந்தது. இன்று நாம் பார்த்தது ஸ்டாண்டர்ட் 8 யூனிட் 3 சர் ஐசக் நியூட்டன். நமக்கு இந்த பாடம் இன்றைக்கி முடிஞ்சிருச்சுமா. மாணவர்கள் உங்கள் வருகை பதிவேட்டை பதிஞ்சிட்டு நீங்கள் வெளியேறலாம். மாணவர்கள் தங்கள் வருகை பதிவை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்துவிட்டு வெளியேறவும். Students, kindly enter your attendance in the comment box, then leave the class. The class is over now.
So all the students are requested to type your attendance in the comment box and leave the class. Thank you, students. Thank you. Thank you. Type your attendance, students. Thank you. Yeah, thank you. Thank you, students. Leave the class. The class is over. Type your attendance, then go. Okay, students. Thank you. Thank you, students. Thank you.